எங்க இந்த வாட்டி உன்னை மிஸ் பண்றோன்னு பயந்துட்டேன். எப்படி இருந்தாலும் இன்னும் 2 நாள்ல நானே ஊருக்கு வந்துட போறேன். இதுக்கு எதுக்கு பயந்தீங்க? காரணம் இருக்கு ரேவதி. காரணமா? என்ன காரணம்? நம்ம 2 பேரும் திரும்ப பேச ஆரம்பிச்சது, 2 பேரும் சேர்ந்து கோயில்ல பூஜை பண்ணது, இதெல்லாம் அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம பேசினது பூஜை பண்ணது எல்லாமே எப்படி மாமா அம்மாக்கு தெரிஞ்சது? உன் சித்தி தான் எல்லா விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அத்தை எனக்கே தெரியாம உனக்கு கனடா அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சித்தியா? ச்சே, அவங்க என்னைக்குமே மாற மாட்டாங்களா மாமா? அம்மா கிட்ட உங்களை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி ஏத்தி வச்சிருக்காங்களா? அதான் அம்மா என்ன கனடாவுக்கு அனுப்ப முடிவு பண்ணாங்களா? உன் சித்தி மட்டும் இந்த பிளானை போடல. நம்ம 2 பேரும் நிரந்தரமா பிரிக்கணும்னு முடிவு பண்ணது உன் அம்மா தான். நான் தான் கனடா போய் 2 நாள்ல திரும்பி வந்துருவனே மாமா. அப்புறம் எப்படி அவங்களால நம்மள பிரிக்க முடியும்? நேற்று சந்திரகலான்னு ஒரு அம்மா இங்கே வந்தாங்க சார். அவங்க தான் இங்கே வந்து மதுரை டு கனடா கன்ஃபார்ம் டிக்கெட் வேணும்னு கேட்டாங்க சார். போகிற டிக்கெட் ஓகேங்க, ரிட்டர்ன் டிக்கெட் என்ன? வர்றதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கிற மாதிரி சும்மா ஒரு டூப்ளிகேட் டிக்கெட் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க சார். ரேவதி அங்கே யார் வீட்டில் தங்க போறான்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான், பேரு ஸ்னேகா. நீங்கள் உடனே அவங்க கால் பண்ணி பேசுறீங்களா? ரேவதி விஷயத்தால எல்லாரும் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கோம். அங்க நடந்ததெல்லாம் உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதான் ரேவதிய ஒரு 6 மாசம் கனடால வச்சுக்கோன்னு சொன்னதும் நான் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன். இந்த 6 மாசத்துல ரேவதியோட மனசை மாத்தி அவளுக்கு கார்த்தி மேல இருக்கிற எண்ணத்தை அடியோட வெறுக்க வச்சிடலாம். இதுதான் சாமுண்டியோட பிளான். நம்மள பிரிக்க அம்மா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. எப்படி உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னு நினைச்சாங்க? அதுவும் என்னோட அனுமதி இல்லாம எப்படி மாமா அம்மாவால இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு மாமா. இதெல்லாம் நீ யோசிச்சு கவலைப்படாத, விடு. என்னால முடியல. என்ன கல்யாணம் பண்ண நீங்க இருக்கும்போது எனக்கு இன்னொரு கல்யாணத்தை உங்க கண்ணு முன்னாடி பண்ணி வைக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப தப்பா தெரியுது மாமா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா அம்மாக்கு என் மேல எந்த அக்கறையும் இல்லைல்ல? அத்தையை பொறுத்த வரைக்கும் நான் தப்பானவன். அதனாலதான் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீ பழசெல்லாம் மறந்தப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா எப்படியாவது நீ என்கிட்ட வந்துடுற. உங்களை விட்டு என்னால எங்கேயும் போக முடியாது மாமா. இருந்தாலும் என் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சும் சின்ன பசங்களை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தி கனடா அனுப்ப நினைச்சது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நீங்க எனக்காக ரிஸ்க் எடுத்து இந்த காரியத்தை பண்ணலன்னா நான் உங்களை திரும்ப பார்த்திருக்கவே மாட்டேன்ல. இந்த பிராங்க் கால்னால தான் ஃப்ளைட் அவசரமா திரும்ப லேண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்காம ரேவதியை தனியா கனடாக்கு அனுப்புற அளவுக்கு ஒரு துணிச்சல் வந்துருச்சா? நான் போக வேண்டாம் தான் ரேவதி கிட்ட சொன்னேன். அவதான் கேட்கவே இல்ல. அவ கேட்கலன்னா நீ எங்கிட்ட சொல்லிருக்கணும். அவளே சின்ன பொண்ணு, அவளை தனியா கனடாவுக்கு அனுப்புற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான கல்யாணம்? எங்க நடந்ததெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிடுவோமா? வேணா ரோகிணி, சகல சொல்லாம நம்ம எதையும் சொல்ல வேண்டாம், அமைதியா இருப்போம். ஃப்ளைட்ல பாம்பு இருக்குன்னு கார்த்தி ஃபோன் பண்ணி சொன்னானா இல்ல வேற யாராவது சொன்னாங்களான்னு தெரியலையே. எது எப்படியோ ரேவதி கனடாவுக்கு பறந்துட்டான்னு நிம்மதியா இருக்கிற அக்கா இப்ப இவள நேர்ல பார்த்துட்டு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஃப்ளைட்ல வெடிச்ச பாம்பை விட இப்ப இந்த வீட்டுக்குள்ள வெடிக்க போற பூகம்பத்தை பார்க்கதான் நான் ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா, உன்னோட சேர்ந்து அந்த கார்த்தியும் ரேவதியும் பிரிக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப ரேவதி வந்து உன்கிட்ட என்னவெல்லாம் பேசி உன்னை அசிங்கப்படுத்த போறான்னு நான் ஆசைத்திர வேடிக்கை பார்க்க போறேன். ஏ ரேவதி, என்னடே நீ இந்நேரம் ஃப்ளைட்ல போயிருப்பேன்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிற? என்னம்மா, உன்னை உங்க அம்மா ஃப்ளைட் ஏத்து விட்டேன்னு சொன்னா நீ இங்க வந்து நிக்கிறே, என்னாச்சு? ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துல நான் இருந்த ஃப்ளைட்ல பாம்பு வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. உடனே ஃப்ளைட்டை கீழே இறக்கிட்டாங்க. நானும் கிளம்பிங்க வந்துட்டேன். ஐயோ, நீ எப்போ ரேவதி இந்த அளவுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்ச? நீங்க சொன்ன கதையை கேட்டு வளர்ந்தவமாண்ணா. உங்க அளவுக்கு கதை சொல்ல வரலனாலும்
ஓரளவுக்கு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ரேவதி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமாமா, நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். என்னம்மா வந்தது வராதமோ உங்க அம்மா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்க? என்னாச்சு? என்ன ரேவதி, ஃப்ளைட்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்ற? அவ சொல்றது பொய்ன்னு உனக்கு தெரியலையா ரோஹிணி? இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்பா, நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் நம்புற மாதிரி இருந்திருக்கு. ஆனா அம்மாவுக்கு மட்டும் ஏன்பா பொய்ன்னு தோணுது? அதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. பின்ன என்னங்க, இவள கனடாக்கு ஃப்ளைட் ஏத்தி விட்டுட்டு வந்தா இவ பின்னாடியே கதை சொல்லிட்டு வந்து நிக்கிறா. இத நான் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அத்தை, ரேவதி எதுக்கு தான் உங்ககிட்ட பொய் சொல்ல போகுது? அவ பொய் தான் சொல்றா, எனக்கு நல்லா தெரியும். மா, ஃப்ளைட் விஷயத்துல நான் எந்த பொய்யும் சொல்லல. அங்க என்ன நடந்ததோ அதை தான் நான் சொன்னேன். உங்களுக்கு அப்படியும் என் மேல நம்பிக்கை இல்லைனா நீங்க ஏர்போர்ட்டுக்கே ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. பண்ண தப்ப திரும்ப திரும்ப நியாயப்படுத்த பார்க்காத. என்னமா சொன்னீங்க? பண்ண தப்ப நான் நியாயப்படுத்துறேனா? நடந்த எல்லாத்தையுமே உங்களுக்கான நியாயமா நீங்க மாத்தி வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத ஏன் மேல மொத்த பழியும் ஏத்தனா எப்படிமா? என்ன ரேவதி, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் முன்னாடி நீங்க பேசின பேச்சு எதுவுமே சரியா இல்லாதப்போ நான் பேசுறது மட்டும் ஒரு மாதிரியா இருக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு? ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான்ப்பா என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழச நான் தானப்பா மறந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் ஏன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சீங்க? ரேவதி, ஆமாப்பா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. மாமா தான் என்னை தொட்டு தாலி கட்டினவரு. எல்லாமே எனக்கு தெரியும். மா, நீங்க எனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. ரேவதி, நடந்த எதையும் நீ தெரிஞ்சுக்காம அந்த கார்த்தி சொன்னதை மட்டும் நம்பிட்டு நீ பேசுற. எனக்கும் சுயமா அறிவு இருக்குமா? நிஜமா பார்த்தா நான் உங்களை தான் கண்மூடித்தனமா நம்பியிருக்கேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதாமா புரியுது. எதடி தப்பு? எது தப்பு? ஏன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சது தப்புன்னு சொல்றியா? அம்மா, சரி தப்புக்கெல்லாம் நான் அப்புறம் வரேன். எதுக்காக போய் சொல்லி என்னை கனடா அனுப்புனீங்க? அத முதல்ல சொல்லுங்க.